கிட்டத்தட்ட 100-120 வருஷம் தாண்டி நம்ம இந்த ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நிறைய இடங்கள்ல போய் எங்கே நீங்கள் உட்கார்வீங்களோ ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னாலும் நான் கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், அது எங்கள் ஊர்லேருந்து இடம் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது. இந்த காவடி செஞ்சு 300 வருஷம் ஆச்சு. 300 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி டிசைன் பண்ணாரோ இதை அப்படியே பார்த்து நம்ம இப்போ நாங்கள் அப்படியே டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இந்த சென்டரில் லட்சுமியை போட்டு 8 விநாயகரை போடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து சென்டரில் வந்து அந்த 3 தலை விநாயகரை போட்டு நான் 9 தான் பண்ணியிருக்கேன். நவ விநாயகர். சிங்கப்பூருக்கு போகிறாரு. சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, தம்மம்பட்டி டேக் பண்ணுங்க, ஓகேங்களா? உடனே ஒரு ஃபீல்டுக்குள்ளார போகணும், பணம் சம்பாதிக்கணும், லைஃப் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது இருந்தால் தான் ப்ரோக்ராம் பண்ணாத யூடியூப்ல போட்டு எனக்கு அனுப்பிவிட்டா லைஃப் கொடுங்க அப்படின்னாரு. அதை கட்டி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு தடவை அந்த மேடையில் நீங்கள் ஏறி அப்படி போயிட்டு அந்த பரிசு ஒன்று வாங்குவீங்க. அதை கூட இதுதான் என் பொண்ணுன்னு அப்படி துள்ளி குதிப்பாரு. ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். கேக்குதா? இந்த சத்தத்தை வச்சே ஒரு இசை மாதிரி இருக்குல்ல, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கே ஏதோ ஒரு நல்ல சிற்ப வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமை. என்னோட ஊர் இது வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சேலத்து பக்கத்தில் இருந்தாலோ இல்லை ஒரு நகரத்து பக்கத்தில் இருந்தாலோ அந்த நகரத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்குமே தம்மம்பட்டிக்காரி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊரில் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று, நான் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு பிரசித்தி பெற்ற ஊர். அதே சமயத்தில் பக்கத்தில் நிறைய ஹில் இருக்கும், பச்சைமலை, கொல்லிமலை அப்படின்னாலே உங்கள் ஊர் தம்மம்பட்டி ரொம்ப அழகாக இருக்குமே, மலையடிவாரத்தில் இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ரொம்ப அழகான ஊர். அதெல்லாம் தாண்டி புவிசார் குறியீடு மரச்சிற்பத்துக்காக பெற்ற ஒரு ஊர் அப்படிங்கிறதுல எனக்கு மிக மிக சந்தோஷம். 2003 வந்து இந்த மரச்சிற்பங்கள் சார்ந்த ஒரு டாக்குமெண்ட்ரி காலேஜ் படிக்கும் போது எடுத்திருந்தேன், ஒரு அமெச்சர் டாக்குமெண்ட்ரி. பட் அதை தாண்டி நிறைய மரச்சிற்பங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் கழிஞ்சு இன்னைக்கு மறுபடி மரச்சிற்ப கலை குறித்து நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக வந்திருக்கோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் பாருங்க, அழகான ஒரு வேலைப்பாடுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த உட்கார்விங் ஃபேக்டரியில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய உட்கார்விங் ஃபேக்டரியில் இருக்கிறோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஊருக்கு பெருமை சேர்ப்பது, அந்த பெருமையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. எத்தனை வருடமா மரச்சிற்ப தொழிலில் இருக்கீங்க? இப்போ நான் வந்து 1992 இந்த ஃபீல்டில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து அப்பா வந்து 1971 இதில் இருக்கார். அதுக்கு முன்னாடி தாத்தா வந்து 1902 இருக்கார். கிட்டத்தட்ட இந்த தம்மம்பட்டியில் கிட்டத்தட்ட 100-120 வருஷம் தாண்டி நம்ம இந்த ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது ஒரு 120 years ஆஃப் லெகசி அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். எனக்கு என்ன சந்தோஷம்னாங்க, இந்த நம்ம காந்தி நகர் தாண்டும் போதே அப்படியே தொடர்ந்து இந்த மரச்சிற்ப தொழில் வந்து அப்படியே அழகாக நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு நிகழ்விற்காக நிறைய கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள் வந்து அந்த நிகழ்வுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. சொல்லுங்க, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்கும், தம்மம்பட்டி அந்த மரச்சிற்பத்துக்கு ஃபேமஸான ஊர் தானே அப்படின்னு இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு புவிசார் குறியீடுலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஆர்ட்டு தாங்க, ஆர்ட்டு சம்மந்தப்படுது. இது ஆர்ட்டு தானே, பெரிய ஆர்ட்டுன்னு இவங்களுக்கு எங்கள் அப்பா காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஆனால் இது வந்து நம்ம வந்து இப்போ இந்த மர சிற்பங்களை செஞ்சு நம்ம வந்து ஒரு பாம்பே, டெல்லின்னு தான் அவங்க விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து உலக லெவலில் குளோபலாக கொண்டு போகும்போது தான் பார்க்கும்போது தான் தெரியுது உலகத்தில் இருக்கிற அந்த 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 உட்கார்விங்கோட தரத்தை அப்படி இது பண்ணிட்டு வரோம். ஆமாம், அதை பண்ணும்போது நம்ம தம்மம்பட்டியுடைய உட்கார்விங்குடைய தரம் வந்து உலகத்தில் நம்பர் 1 இருக்குது அப்படிங்கிற போது தான் அப்போ தான் தெரியுது நம்ம வந்து இவ்வளோ ஹை லெவலில் அந்த குவாலிட்டியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது நிறைய சொல்லுவாங்க, அதாவது நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அது தம்மம்பட்டில் அது நடக்குது. எனக்கு என்னன்னா ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த மரச்சிற்பம் வந்து
நம்ம நிறைய எக்ஸ்போஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு கலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு சின்ன சிற்பம் வாங்குறோம் வீட்டுக்கு சிலை அப்படின்னு இல்லை, ஒரு வீடை நம்ம அழகுபடுத்தணும், கோவிலை அழகுபடுத்தணும், தேர்கள் உட்பட, அப்புறம் ஜுவல்லரி ஷாப்ஸ், நீங்க நிறைய இடங்கள்ல போய் எங்க நீங்க உட்கார்வீங்களா ஒரு டிசைன் பாத்தீங்கன்னாலும் நான் கண்டிப்பா ரொம்ப பெருமையா சொல்லுவேன் அது எங்க ஊர்ல இருந்து இடம் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது. நிறைய நகைக்கடைகள் எங்கெல்லாம் பேரு சொல்ல முடியலைங்கம்மா, அதனால நிறைய நகை கடை கொடுத்துருக்கோம், சில்க்ஸ் கடைக்கு நிறைய கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட ஒரு மாடல் கொடுத்துட்டா அந்த மாடல் படி அதை பண்ணிடலாங்க. எங்க மாடல் மட்டும் பண்ணிட்டா நம்ம வந்து அந்த டிசைனும் பண்ணிடலாம். இப்போ எப்படின்னா கஸ்டமர் யாருக்கு வேணுமோ அவங்க அதை டிசைன் கொடுப்பாங்க, எனக்கு இப்படி வேணுங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னாங்க. அதை வச்சு தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணிவிடுவோம். நம்ம ஊரை பற்றி சொல்லும்போது அடுத்த நிமிஷம் சில விஷயங்களை சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு சொல்லுவாங்க, மரசிற்பம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருந்து தேருக்காக இப்போ நிறைய கோவில்கள், அந்த கோவில் வழிபாடு முறைகள் அவங்க கேட்கும் போது ரொம்ப அழகு. நம்ம போய் பார்க்க, நம்ம அந்த சிலை இங்கே சிலையாக இருந்து அங்கே வந்து ஒரு கலையாக மாறி அதுக்கு ஒரு உயிர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த கோவில்களில் தேர் அதுக்காக பயன்படுத்தக்கூடிய சிலைகள் நம்ம பண்ணிருக்கோம். அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்டது கரெக்டுங்க. இப்போ 1902 சோபகிருது வருஷத்தில் எங்கள் தாத்தா பிறந்தார். அதுக்கு பின்னாடி ஆரம்பித்ததுலாம் இந்த தம்மம்பட்டி வந்து 1942 நம்ம உக்கர கதலி லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு தான் நம்ம அந்த கோயிலுக்காக தான் தேர் செய்கிறாங்க. ஏன்னா எங்களுடைய குலத்தொழில்ங்கிறது தேர் செய்கிறது தான். ஆனால் தேர் வந்து ரொம்ப காலம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. இப்போ ஒரு ஊர் இருப்பாங்க, ஒரு வருஷம் செஞ்சா அந்த ஊரில் முடிஞ்சு போச்சு, அடுத்து வந்து 100 வருஷம் கழிச்சு அந்த தேர் டேமேஜ் ஆச்சுன்னா புனரமைப்பு வேலைகள் தான் இருக்கும். இப்போ வந்து மரத்தை நம்ம ஒரு மரச்சிற்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவில்களில் இருக்கும், இல்லை மரம்னா ஒரு ஃபர்னிச்சருக்கு உதவும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு அழகியல், ஒரு வீட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காவடி செஞ்சுருக்காங்க. அந்த காவடியுடைய இதுதான் ஆன்டிக். இந்த பாருங்க, அந்த 300 வருஷத்து காவடி. இந்த காவடி செஞ்சு 300 வருஷம் ஆச்சு. 300 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த காவடி தான் எங்கள் குடும்பத்துடைய குலதெய்வம் அப்படின்னு வழிபடுறவங்க எடப்பாடிக்காரங்க. எடப்பாடி காவடிங்கிறது ரொம்ப ஃபேமஸான காவடிங்க எடப்பாடியில். இந்த காவடியோட அப்படியே இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி டிசைன் பண்ணாரோ இதை அப்படியே பார்த்து நம்ம இப்போ நாங்கள் அப்படியே டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அந்த சிற்பியுடைய மைண்ட் செட்டுக்குள்ளார போய் அவங்க இந்த துவாரபாலகரை என்ன பண்ணியிருக்காங்க, இது என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத கொடுத்து அதை அப்படியே நாங்கள் வந்து அதை காப்பி பண்ணியிருக்கோம். இது கார்பன் டேட்டாவில் போட்டு பார்த்தாச்சுங்க. இந்த காவடி வந்து 300 வருஷம் ஆகுது. இந்த காவடியுடைய அப்படியே பாருங்க டிட்டோ அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். அந்த ஆறுமுகனார்னு சொல்லக்கூடிய ஆறுமுகனார் இங்க வந்து வள்ளி தெய்வானை, இந்த பக்கம் வள்ளியும் அந்த பக்கம் தெய்வானையும், இங்க வந்து இது வந்து 3 தேவதைகளை போட்டிருக்காங்க. ஆனா கன்னிமார்கள் சிலைகள் மாதிரிங்க. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சக்கூடிய இந்த ஐம்பொன்னுடைய இந்த குமிழ் இங்கே இருந்தது, இதை அப்படியே நாங்கள் கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டோம். இது வந்து 300 வருஷம் ஆச்சு. ஆமாங்க, 300 வருஷம் ஆச்சு. இது வந்து அந்த டேட்டாவில் இருக்கும். என்ன பாலிஷ் பண்ணாலும் அந்த பழைய இதுக்கு போகல, அந்த புதுசு வரமாட்டேங்குது. அந்த ரியலாக வந்து அந்த பழசு கொண்டு வந்துருக்கோம். இதில் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. இந்த காவடியாக அவங்க கிட்ட மாற்றி கொடுக்கும்போது அந்த குடும்பத்தினர் வந்து அப்படியே கண்ணீர் சிந்திட்டாங்க. நான் வந்ததுக்கு பின்னாடி 76வது காவடியாக செஞ்சிட்டு இருக்கேன். 76 காவடி மொத்தம் வந்து எனக்கு. நான் 92ல இருந்து இப்போ வரைக்கும் 76 காவடி வந்து எடப்பாடியில் பர்வதராஜகுளம் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் செய்யக்கூடிய காவடிங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலைன்னு வந்துச்சுன்னா அந்த வேலையில நம்ம அந்த கலையை கத்துக்கிறோம் இல்லைங்களா. இப்போ நீங்க சொல்லும் போது முருகர்னு எனக்கு தெரியும், பட் நீங்க அதுல பர்வதராஜகுலம் பத்தி சொல்றீங்க, சைவம் கௌமாரம் குறித்து சொல்றீங்க. ஸோ அந்த ஆர்ட் குறித்தும் அதோட ஹிஸ்டரி குறித்தும் நம்ம நிறைய படிக்க வேண்டுங்க. இப்போ அந்த நாலேஜ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணுவீங்க? அது வந்து இப்போ எப்படின்னா எங்க அப்பா அம்மா அவங்க வேலை செய்யறாங்க. இப்போ அவங்க வேலை செய்யும்போது அதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தான். ஃபஸ்ட்டு பிளைண்டாக தான் வர்றோம், இங்கே வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் வரும். அதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு அது தெரிய ஆரம்பிக்குதுங்க. இது என்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம். அப்புறம் அடிஷ்னலாக இப்போ எப்படின்னா ஒரு பைரவரை பற்றி ஒரு ஆர்டர் கிடைச்சிது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு சைவ சித்தாந்தத்துலேருந்து கிடைச்சிது. எனக்கு பைரவரை பற்றி அவ்வளோவா தெரியாது. அப்போ அந்த பைரவரை பற்றி படிக்கணுன்னா நீங்கள் டேட்டாவாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறனால
நான் திருவாடுதுறை போய்ங்க, பைரவருக்காக அங்கே ஒரு புத்தகம் இருக்குது, அஷ்டாங்க பைரவர் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எடுத்து அந்த பைரவர் டோட்டல் பைரவரும் படித்தோம். அந்த எட்டு பைரவர் எப்படி இருப்பார், அவங்களுடைய கை கால்கள் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதை படிக்கணும். அதை நான் படித்து நாங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் அதை பண்ணுறோம். ஏன்னா இந்து மதங்கிறது ரொம்ப பெரிய வாஸ்டான ஒரு விஷயம். அதை முழுசாக நம்ம பண்ண முடியாது. சிற்பத்தில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து அதை ஃபுல்லாகவே நம்ம அதை கற்றுக்குறோங்க. இப்போ இது வந்து தசாவதாரம்: மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மர், வாமனர், பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், அது லாஸ்ட் வந்து கல்கி. இன்னும் அந்த அவதாரம் வரல. அந்த அவதாரம் எப்படி இருக்குங்கிறது எங்கள் இமேஜினேஷனுக்காக பண்ணியிருக்கோம். அதை பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக அந்த இதில் பண்ணக்கூடியது. இதை வந்து இதை வந்து நாங்கள் ஆன்டிக் பண்ண போகிறோம். இந்த ஆன்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜான பெயிண்டிங்கு. இது வந்து ரஸ்டிக்காக இருக்கும். ரஸ்டிக் ஃபீலிங் வரும். இது வந்து ஒரு வீட்டுக்கு தாங்க, ஒரு வீட்டுடைய கெனப்பியில் போடுறாங்க. அந்த மாதிரியான ஐட்டங்கள் அது பண்றாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இதுமா. இது வந்து நம்ம காரைக்குடி செட்டியார் ஹவுசஸ்ல, அதுக்கு பேர் செட்டிநாடு ஹவுசஸ் சொல்லுவாங்க. அந்த செட்டிநாடு ஹவுசஸ் வீட்டுக்குள்ளார ஒரு இடத்துல வந்து இதை வைக்கக்கூடிய பேனலுங்க. இந்த பேனல் சொல்றது, இந்த பேனல் ஆமா டெக்கரேஷனுக்காக. அது அவங்க எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப மாடர்ன் ஹவுசஸ், இப்போ பாம்பே மாதிரியான ஹவுசஸ்ல இதை வந்து பார்ட்டிஷனுக்காக வச்சுக்கிறாங்க, பார்ட்டிஷனுக்காக வைக்கிறாங்க, அது மாதிரியும் வைக்கிறாங்க. இப்போ இந்த செட்டிநாடு இந்த பேனல், செட்டிநாடு பேனல் வந்து இது வந்து அஷ்டம்னு சொல்லுவாங்க. 9 இருக்குங்க. 1 2 3 9 இருக்கும். சென்டர்ல வந்து லட்சுமி போட்டிருப்பாங்க. அவங்க வந்து இந்த சென்டர்ல லட்சுமியை போட்டு 8 விநாயகரை போடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து சென்டர்ல வந்து அந்த 3 தலை விநாயகரை போட்டு நான் 9 பண்ணியிருக்கேன். நவ விநாயகர். ஆக்சுவலி நவம் கிடையாது, 8 தான். அஷ்டலட்சுமி கோயில் மாதிரி அஷ்ட விநாயகர் தாங்க. இது வந்து நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகுது. சிங்கப்பூர்ல சிங்கப்பூருக்கு போகுது. அது அந்த நிறுவனத்து பேர் சொல்ல முடியாது. ரொம்ப பாப்புலரான நிறுவனம். அந்த நிறுவனத்துல வந்து அவரு வைக்கிறாங்க. சிற்பத்தை பாத்துக்கோங்க. எங்க நீங்க பார்த்தாலும் சரி, எங்க ஊர் தம்மம்பட்டியில இருந்து வந்த ஒரு சிற்பம் சிங்கப்பூருக்கு போறாரு. சிங்கப்பூர்ல நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, தம்மம்பட்டி டேக் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாமே அந்த ஆன்டிக் ஆக்குறது, ஆன்டிக் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்துரும். இப்ப இது வந்து யாழி, மேல இருக்கிறது யாழி. இது வந்து கிளிங்க. கிளி. இது குத்துக்கால் யாழின்னு சொல்லுவாங்க. அந்த யாழி வந்து 2 காலை வச்சுட்டு அப்படி குத்திட்டு இருக்க மாதிரி. இது வந்து அதே கிளி பிராக்கெட்டு, அன்னம்பச்சி பிராக்கெட்டு. இந்த பக்கம் வந்து ஹார்ஸ் பிராக்கெட். அந்த ஹார்ஸ் பிராக்கெட் அந்த குதிரை மேல அந்த வீரன் உட்காந்துட்டு இந்த யாழியை வந்து அந்த வதம் பண்ற மாதிரி, போருக்கு போடுற மாதிரி அந்த சீனை வந்து இது பண்ணி இருக்குது. அப்புறம் இது வந்து யாழிங்க. இது வந்து யானையோட இது வந்து போதிகட்டன்னு சொல்றது. இந்த போதின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து செட்டிநாடு ஹவுசஸ்ல இருந்ததை நாங்க அதை பார்த்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே நான் வந்து நம்ம டிசைனுக்காக மாத்துறோம். ஓகே, இப்போ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணி நம்ம நிறைய டிசைன்ஸ் புதுசா உருவாக்குறோம் இல்லைங்களா? ஆமா. முன்னாடி ஹேண்ட் ஸ்கெட்சிங் இருக்கு. ஹேண்ட் ஸ்கெட்ச் நம்ம வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறது நம்ம சில இடத்துல போட்டோ பிடிக்க விட மாட்டாங்க. அப்ப நம்ம வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணும்போது கண்ணிலே கேப்சர் பண்ணிக்க வேண்டியதுதான். அது பண்ணிட்டு அப்போ வந்து தான் நம்ம இந்த ஒர்க் பண்றோம். இது வந்து இப்போ கொடை விநாயகர் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. பெயிண்டிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைங்க. இந்த பெயிண்ட் பண்ணி அதை வந்து ஆன்டிக்கா பண்ணிடுவோம். அந்த பழசு மாதிரி கொண்டு வந்து இது பண்ணிடுவோம். நமக்கு என்ன மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்கும், அந்த ஐடியாஸை கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கூட அந்த HSL மாறாம நம்ம எண்ணங்களை வண்ணங்களாக்கக்கூடிய அழகான கலை இந்த சிற்பக்கலை. ஸோ சிற்பம் நிறைய பார்த்தோம் நம்ம. ஸ்ரீனிவாசன் சார் வந்து கிட்டத்தட்ட 120 வருடங்களா அவங்க குடும்பம், அவங்க அப்பா, தாத்தா எல்லாருமே இந்த துறையில சிறப்பா விளங்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூர் போற விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய எக்ஸ்போஸ் யூஎஸ் தாங்க அதிகம் பண்றோம். யூஎஸ் இப்போ வந்து அந்த வெளி பார்த்த அந்த விநாயகர் வந்து சிட்னி போகுதுங்க. சிட்னி பண்றோம். அது வந்து ஆஸ்திரேலியா போகுது. அதனால உலக நாடுகள் இருக்குதாங்க.
நாங்கள் வந்து கொஞ்சம் இந்தியாவில் சப்ளை பண்ணுறது கம்மிங்க, வெளிநாடுகள் தான் அதிகம் பண்ணிக்கிட்டு ஏன்னா நம்மளோட கலையோட வேல்யூ கொஞ்சம் வேல்யூ வந்து அவங்களுக்கு தான் தெரியுதுங்க, அவங்களுக்கு தான் தெரியுது. இப்போ இவங்க இப்போ மாறிடுச்சுங்க, இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து இந்தியாவிலே நல்ல பர்ச்சேஸ் பவர் அதிகங்க. இப்போ ஒரு சிலை நீங்க ஒரு மரம் வந்து இது சிலைக்கு ஏதுவான மரம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்றது உண்டா? கண்டிப்பாங்க. ஏன்னா இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிரைமரி அந்த வுட்டு செலெக்ஷன் ஆஃப் வுட்டில் ஸ்டார்ட் ஆகி எண்டு ப்ராடக்ட் கொண்டு போகிற வரைக்கும் அந்த குவாலிட்டியை வந்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா எக்ஸ்போர்ட்டுங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு விஷயமா இருக்குங்க. அதனால் வுட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுவோங்க. எங்களுடைய வுட்டு எல்லாமே ஃபுல்லாக வந்து காவேரியுடைய பேங்க்ஸில் கிடைக்கக்கூடிய வுட்டு தான். நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வுட்டு வந்து வாகை மரம் தாங்க. அது அல்பேசியா லேபாக்குன்னு அப்படின்னு பொட்டானிக்கல் நேமுங்க. அந்த வுட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா எந்த -, டிகிரிலையும் அது வந்து வச்சு ஸ்டாண்ட் பண்ணும். அதுதாங்க இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிலலாம் இதாக வரும், அந்த டைம்லேயும் அது வந்து ரொம்ப 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 லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த சிலை எத்தனை அடி? 3 அடி. 2 அடி சிலை. இந்த சிலை பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் தெரியும் ஒவ்வொன்றுக்கும் வேலைப்பாடுகள் அதிகம் இல்லன்னு இல்ல, பட் குத்து மதிப்பா எவ்வளவு நாட்கள் அது இப்போ எப்படின்னாங்க, இந்த 2 அடி சிலை பண்றதுக்கு இது வந்து இதுக்குள்ளார வந்து 5 பேரோட உழைப்பு இருக்குங்க. ஒரு ஆள் செய்யறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஜாடிப்பும்பாங்க, அந்த ஒருத்தர் செய்வாங்க. அடுத்து செதுக்கிறவங்க இந்த இது செதுக்குவாங்க. அடுத்து கீத்தல்னு சொல்லக்கூடிய இந்த மணி அடிக்கிறவங்க இதெல்லாம் கீத்தல் வேலை செய்வாங்க. அடுத்து சாண்ட் பேப்பர் போடுவாங்க. அடுத்து பாலிஷ் போடுவாங்க. இது மொத்தம் 5 சிற்பிகளுடைய கூட்டமைப்பு தாங்க இந்த ஒரு சிலை. இந்த சிலை முடிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடும். 10 நாள் ஆகிடும். நாங்கள் ஒரு 6000 7000 எது வருதோ நம்ம அந்த மாதிரி இது பண்ணிக்குவோம். ஓகே, அழகாக சொன்னீங்க நீங்கள். இதில் நம்ம ஒவ்வொரு துறையிலையும் வந்து சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பாக அந்த ஏதோ ஒன்று அதில் சரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். உங்கள் துறையில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்லை யங்ஸ்டர்ஸ் யாருமே வர்றதில்லை. இப்போ அவங்களுக்கு வந்து அது ஆர்வம் இருக்க இல்லையான்னு தெரியலைங்க. அவங்க வந்து உடனே ஒரு ஃபீல்டுக்குள்ளார போகணும், பணம் சம்பாதிக்கணும், லைஃப் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது இருந்தால் தான் இந்த தொழிலை கற்றுக்க முடியும். இந்த தொழிலை கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து இதை பர்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம இதை ஏர்னிங் பண்ண முடியும். அதுக்குள்ளார 40 வயசு ஆகிடுதுங்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளார வரல. இந்த பழைய ஆளுங்களை தான் வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறதா இருக்குங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் யாருமே வரல, எல்லாம் படிச்சுட்டு அப்படி போயிடுறாங்க. படிக்க வேணான்னு சொல்லிங்க, படித்தாலும் இது குறைஞ்சபட்சம் ஒரு கலை அப்படிங்கிற ஒரு விதத்தில் அது கற்றுக்கணும் அப்படிங்கிறது இது பண்ணுறோம். இங்கே யாரும் வரலங்கிறது தாங்க ரொம்ப. ஏன்னா மார்க்கெட் பண்ணுறதுக்கு வரும், ஆனால் பொருளை தயாரிப்பதற்கு வரல. இது என்ன இது வந்து கிரியேட்டிவிட்டி மைண்டு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் அதை வந்து எந்நேரமாக அதை பற்றியான ஒரு யோசனையில் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் வாங்கின விருதுகள் இல்லைங்களா? ஆமாம். இந்த விருது இது வந்து மாநில விருதுன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் அவார்டு. அது வந்து இது வந்து கலைஞர் 2006 கொடுத்ததுங்க, சிறந்த கைவினருக்கான விருது. இது வந்து லிவிங் ட்ரெஷரர் அவார்டுன்னு சொல்கிறது. இது எங்கள் அப்பா பேரில். இது வந்து லிவிங் ட்ரெஷரர் அவார்டு 1 லட்சம் ரூபா கேஷ் ப்ரைஸு, ஒரு பவுன் வந்து காயினுங்க. இது வந்து ஜெயலலிதா மேடம் கொடுத்தது. இதுதான் கடைசி ப்ரோக்ராம், அவங்களுடைய கடைசி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் தான் முடிஞ்சது. அதுக்கு மேலே இருக்கிறது நம்ம தம்மம்பட்டியில் இருக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்துடைய அந்தவுடைய ஒர்க்கை செஞ்சதுக்காக அது கொடுத்த விருதுங்க. இது இல்லாமல் உபஷ்னா விருதுன்னு சொல்லி டிவிஎஸ் குரூப்பில் இருந்து வாங்கினோம். அந்த விருது ஃபேட் ஆகிடுச்சிங்க, அதுங்க வைக்க முடியல. அந்த விருது அதுதான் 92 முதல் விருது. அதுதான். அதாவது ஒவ்வொரு முறை ஒரு சிற்பத்தை பார்த்து ஒருத்தர் நின்று அதை ரசிக்கும் பொழுது கூட அந்த அந்த ஒவ்வொரு தருணமும் நீங்கள் விருது வாங்குறீங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அப்படியே நான் போயிட்டே இருப்போம், அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஆமாம், எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருன்னு ஒரு நிமிஷம் மெய் மறந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படி ஒவ்வொரு நாளும் விருது பெறக்கூடிய ஒரு அழகான துறையில் இருக்கீங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் இங்க பதிவு பண்ணி ஆகணும். நான் வந்து மரச்சிற்பம் குறித்து டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு 2003 முடிவு பண்ணதுக்கு காரணமே எங்க அப்பா தான். எனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்து அதை பத்தி முன்னாடி பிளாக்ல நான் சொல்லியிருப்பேன். அது அப்போ வந்து இங்க இருக்கிற எல்லாரும் விசிட் பண்ணேன். நான் கண்டிப்பா இங்கேயும் வந்திருப்பேன். ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆனதுனால உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். அண்ட் வரும்போது சார் சொன்னாரு, நான் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது பிஎஸ்வி பொண்ணுன்னு சொன்னா எங்க அப்பாவுடைய டெக்ஸ்ட் பாருங்களேன், தினமும் அனுப்புறாங்க 2020 இருந்தா. இதுக்கு முன்னாடி இருந்துங்க. ஏன்னா இப்ப இந்த இது இல்லைங்க, அந்த போன் போயிடுச்சு. 2020 வாங்கின போனதுனால அது மட்டும் வச்சிருக்குங்க. அது ஏதாவது ஒரு கதை மாதிரி அனுப்புவாருங்க. அப்புறம் உடல்நலத்துக்கு இந்த வலி நிவாரணியில் எப்படி யூஸ் பண்றது, இவருங்க வித்தியாசமான இது இருக்கிறது எல்லாமே அனுப்புவாருங்க. எனக்கு வந்து ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எழுத்து பிறகு தெரியுது சில பேசும் வார்த்தைகள் வந்து
இது மாதிரி எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அப்புறம் கடைசியாகவும் ஆன்மீக சைடு போயிட்டாரு. ரொம்ப இதாகவே இது பண்ணாரு. இன்னொரு விஷயம் சொன்னது என்னன்னா, என்னோட நிகழ்ச்சியில எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொள்கை பரப்பு செயலர்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து நான் இப்பவுமே சொல்வேன், எங்க அப்பா நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணா ஊருக்கு வந்தா கண்ணு நான் உன்னை இதுல பார்த்தேன் அப்படின்னுவாங்க. எப்படி பாத்தீங்க? உங்க அப்பா அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆமாங்க, உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணதை எனக்கு யூடியூப்ல போட்டு எனக்கு அனுப்பி விட்டாரு. அதுக்கு லைக் போடுங்க அப்படின்னாரு. அதை லைக் பண்ணுங்க அப்படின்னாரு. அது சார் ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஓப்பன் பண்ண கூட தெரியாதுண்ணா அப்படின்னேன். இல்லைங்க அது ஒண்ணும் இல்லை, அதை போயிட்டு இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஈவினிங் வர்றேன், உன்னை பார்த்துட்டு இது மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிட்டு அதை பாருங்க, இந்த இடத்துல வருது பாருங்க, அதுதான் என் பொண்ணு, அதான் பிரைஸ் வாங்குது அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த அவங்க மாமியார்கிட்ட கொடுத்துட்டு இவங்க போய் அந்த பர்ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டு வர்றது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாருங்க. அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த லைக்ல என்னன்னா இருக்குன்னா அது இல்ல போடுன்னு சாயங்காலம் வண்டி எடுத்துட்டு வருவாரு. நான் சொல்றது உங்க காலேஜ் பீரியட் இல்லைங்க, நான் 2005-6 அந்த டைம்ல சொல்றாங்க. அந்த டைம்ல அது சொல்லுவார். அது கொண்டு வந்து அப்புறம் அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அது 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 எதுக்கு போனதுன்னா எனக்கு தெரியாதுங்க. ஒரு தடவை அந்த மேடையில நீங்க ஏறி அப்படி போயிட்டு அந்த பரிசு ஒன்று வாங்குவீங்க. உங்க பணம் ஏதோ ஒரு வீடு இருந்ததுதா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அந்த வீடு அந்த விருது வாங்கும் போது அந்த குழந்தைய வந்து கீழே இருக்கும், மாமியார் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த சீனை பார்ப்பாரு. அதை கூட இதுதான் என் பொண்ணுன்னு அப்படியே துள்ளி குதிப்பாருங்க அவரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை வந்து எவ்வளவு பெரிய ஜுவல்லரி ஓனரு அந்த வேலையை விட்டுட்டு ஏன்டா வந்து இந்த இதுல 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்லாம் நான் யோசனை பண்ணுவேங்க. ஆனா அதை வந்து அது ஒரு விதமான அந்த அன்பு, அதை வந்து அவரோட மறுபடியும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நமக்கு அதே யூனிவர்ஸ் எப்பவுமே என் கூட இருக்கும். நான் இன்னைக்கு வந்தது ஒரு வேலையா வந்தேன். இன்னொரு சொல்லனா நாளைக்கு வந்து அப்பாவுடைய குடி. ஆமா, அந்த வேலையா வரும்போது என்ன எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன், அவர் என் கூடவே இருக்காருன்னு. நீங்க நான் மற்றதெல்லாம் பேசும்போது விட அவரோட மெசேஜ் காட்டுறது எனக்கு ரொம்ப பிளஸ்டா நான் ஃபீல் பண்றேன். அவரோட ஆசீர்வாதமா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி நீங்க ஷேர் பண்ணதுக்கு. அதான் சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய ஓனர் சொல்லி பண்ணுவாங்க. So that's my father and thank you. Thank you so much.